ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 வந்து பார்ட் 2 பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த கார்டிக்கோடு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ட் 1 முடிச்சிருப்போம். பார்ட் 2 விளாடுறோம். இப்போ நம்ம எதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். போச்சுங்க கிராண்டிங்க திரும்ப கிளவி வராலாம். அவங்க ரெண்டு பார்க்குறாங்க, நான் வரல. பின்னாடி என்ன பிளாங்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மேலே ஏறதுக்கு யூஸ் ஆகும். இதை எடுத்து நம்ம மேலே போயிடுவாங்க. எதுக்கும் நம்ம கிடைக்கிற பொருளாக டக்கு டக்குன்னு போட்டால் தான் நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும்னா ஒன்றுமே கிடைக்காது நம்மளுக்கு. இது விழுங்க பாருங்கள், அந்த கால் நொண்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ எப்படி கிராண்டிங்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது? ஏன்னா நம்ம பார்க்குறப்ப அங்கிட்டு தான் நின்றா, அதனால் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே அப்படியே மேலே போயிடும். மேலே ஏதாவது இருக்காளா? போயிடும். இது எங்கே போடுறது? மறந்துட்டேன். எங்கே போடுறது? இப்போ நம்ம மேலே போகணுங்க. இது வந்துட்டு முடியாமல் மேலே போகணும். இந்த வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் பூச்சி மாட்டிக்கிட்டேங்க. கிராணி வரப்போறா. கிராணியோட இதுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கிட்டு வந்துடுவோம். கிராணி எங்களுக்கு நிற்பா நிற்கிறா பாருங்க. கிளவி என்னது? எஸ்கலேட்டர். இது வந்து ட்ரெயினுக்கு துவக்கணும். நம்ம ட்ரெயின் எஸ்கேப் வேணும்னா அதிகமான பொருள் துவக்கணும். இப்போதைக்கு சேஃப்டிக்கு அப்புறம் அந்த ட்ரெயினோட ஒரு பொருள், ட்ரெயின் கீ வந்து காப்பாட்டு இருக்குது. இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ கிராணி எப்படிக்கிட்டு தான் வருவா. நம்ம இந்த சாக்கில் கீழே போயிடுவோம். பூச்சுங்கந்தா சொன்னேன்ல வந்துட்டா. சாக்கில் கீழே இருக்க இந்த சேஃப்டிக்கு பார்த்த முடியாது, அதை எடுத்துடலாம். துரத்துற நேரத்தில் எல்லா வேலையும் நம்ம பண்ணிடணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே இப்படி போயிட்டு மெயின் டோர் வழியாக வரும். மெயின் டோர் வழியாக மட்டும் வந்தானா நம்ம சோழி முடிஞ்சிச்சு. வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், ட்ராப் போட்டிருக்கா. பிடிச்ச மேலே ஏறிடலாம். இதோட இந்த சத்தம் தாங்க ரொம்ப பயமாக இருக்குது. இப்போதைக்கு கிராண்டிங் இருக்க மாட்டான், ஏன்னா நம்ம வரப்போ தான் கீழே போனான். பூச்சி இது சொன்னோம். இங்கே தான் நிற்கிறா. வராளா. ஒரு வீடியோவுக்கு நம்ம வந்து 5 minutes தான் நம்ம வீடியோ போடுவோம். ஓகேங்களா? நீங்கள் இருக்க மாட்டோம். இப்படி போயிடலான்ட்டு கதவை முடிக்கலாம். இது படுத்தாச்சு ஈஸி தான். ஆனால் அந்த கிராணி எத்தனை பார்ட்டில் முடியும்னு எனக்கு தெரில. ஒரு இதுக்கு வந்து 5 minutes போச்சுங்க. ட்ராப்பு பார்க்காம வந்துடுறாங்க. இப்போ நமக்கு ஒரு நைட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துட போகிறோம். வந்துட்டா. அப்படி ஓரமாக போயிடும். கிரேட் எஸ்கேப்புங்க. சரி, இந்த வீடியோ நம்ம போடுறோம்ல, இதே மாதிரி வேறு கிராணி 1 கிராணி 2 ட்ரை பண்ணுவோமா, இல்லை வேணும்னா கேம் ட்ரை பண்ணுவோன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட் எஸ்கேப்பே பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து அப்புறம் என்ன தேவை? அந்த கரண்ட் சர்க்யூட் கொடுக்கணும். சர்க்யூட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அந்த பேட்லாக் கீ வேணும். என்னமோ ஒரு கீ சொல்லுவாங்க, அந்த ஷெட் கீயா, அதை ஓப்பன் பண்ணணும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு எதுக்கு இங்கே எழுதி வச்சுருக்கா பாருங்க. மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம எதுவும் ஓப்பன் பண்ணணும்னு தெரில. நமக்கு வெப்பன் கீ கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இவ வேற எத்தனை நாள் கையில் வச்சுருப்பான்னு தெரிலங்க. ஒரே இடத்துல வந்துட்டோம். இதோட மேலே வரப்பெல்லாம் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட்
3ல் நம்ம சந்திப்போம். அண்டர் பாய் ஃப்ரம் ஹரி தமிழ் கேமிங். பாய்.